பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் KM ஷரீஃப் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவிருக்கின்ற மரியாதைக்குரிய திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களே, தேவேந்திரகுல மக்கள் முன்னணியினுடைய தலைவர் SR பாண்டியன் அவர்களே, தமிழர் விடியல் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் அவர்களே, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பசும்பொன் பாண்டியன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் மீதா பாண்டியன் அவர்களே, தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய தோழர் வெற்றி குமரன் அவர்களே, மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகளே, என்னோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற ஆதித்தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பழனி ராஜா, எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் பழனி பாண்டி அவர்கள், எங்களுடைய மாநில பொறுப்பாளர் விடுதலை குமார் உள்ளிட்ட அன்பு தோழர்கள் அத்துணை பேருக்கும், இங்கே குழும்பியிருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொதுக்கூட்டம். வரலாற்றில் சில பேர்களை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும். சில பேரை சொல்லும் பொழுது அந்த அச்சம் என்பது விலகும். ஆனால் இந்த இரண்டுக்குமே சொந்தக்காரராக மரியாதைக்குரிய ஐயா பழனி பாபா அவர்கள்தான் இருக்கிறார். அவருடைய பெயரை சொன்னால் எதிரிகளுக்கு குலை நடுங்குகிறது, தோழமைகளுக்கு அச்சம் விலகுகிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சிமிக்க போராளி பழனி பாபா என்று சொல்லக்கூடிய அவர் வார்த்தெடுத்த அந்த அரசியல் ஏதோ வெறுமனே ஐயா அவர்களுக்கு நாம் இங்கே வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு கலைந்து விடுகிற கூட்டமாக நாம் இங்கே இல்லை. ஐயா பழனி பாபா அவர்கள் எத்தகைய அரசியலை முன்னிலைப்படுத்தினார், அவர் யாருக்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்தார் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் நாம் படிக்கிறோம். உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய மாவீரனாக, ஏனென்று சொன்னால் அவருடைய மரணத்திற்கு சில காலத்திற்கு முன்பாக அவர் சொன்ன செய்தி, நான் நோய்வாய்ப்பட்டு தயவு செஞ்சு செத்துவிடக்கூடாது, நான் இயற்கையான முறையிலே மரணத்தை தழுவிவிடக்கூடாது, என்னுடைய மரணம் என்பது எதிரிகள் என்னை அவர்களுடைய கொடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி சித்திரவதைக்குள்ளாகி எதிரிகளால் நான் படுகொலை செய்யப்பட வேண்டும், அதுதான் ஒரு வீர மரணமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மரணத்தை நேரடியாக எதிர்கொண்டு எதிரிகளின் மூலமாக தான் கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த அளவிற்கு மரணத்தை நேசித்த ஒரு தலைவன். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொன்ன அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த அரசியலை குறிப்பிட்டார்களோ, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவராக பார்க்கின்ற ஒரு அவலம் இருக்கிறது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறக்கடிக்கப்படுகிறார், மழுங்கடிக்கப்படுகிறார். ஆனால் இந்தியாவில் தென் மாநிலங்கள் இன்றைக்கு அந்த மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். வட மாநிலங்களில் கோயில் கோயிலாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தென் மாநிலங்களில் தெலுங்கானாவில் 125 அடி சிலை வைத்தால் நான் ஆந்திராவில் 220 அடி சிலை வைப்பேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகழை பாடுகின்ற, அவரை பெருமைப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தென் மாநிலங்களில் நடக்கிறது என்று சொன்னால், தென் மாநிலங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அம்பேத்கர் அவர்களை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் தோழர்களே. ஆக அம்பேத்கர் தலித் இஸ்லாமியருடைய அரசியலை மட்டும் பேசவில்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அரசியலை பற்றி பேசுகிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களிடம்தான் நாம் அதிகமாக நம்முடைய அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். சாதி ஒழிப்பு என்பது ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் மட்டுமே நான் பேசக்கூடிய விஷயம் அல்ல. சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியலை, அரசியலை யார் சாதி உணர்வை ஊட்டி யார் சாதியை வைத்து அரசியல் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் அந்த அரசியலை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்களை கண்ட கனவு, அதைத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஐயா பழனி பாபா அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களை, இஸ்லாமிய மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒரே அணியில் அணிதிரட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்த ஒரு தலைவன்.
அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாம் எப்படி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பெருமையை நாம் இங்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே அளவிற்கான பெருமை அந்த வரலாற்றை வெகு மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஷரீப் அவர்களுக்கும் அந்த பெருமை என்பது சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. ஏனென்று சொன்னால் மறுக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற அந்த பெருமை அதைத்தான் இன்றைக்கு ஐயா ஷரீப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஐயா ஷரீப் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமான தலைவராக நாம் நினைத்துக் கொண்டால் அது முட்டாள்தனம். ஐயா ஷரீப் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற தலித் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அனைத்து மக்களுக்குமான தலைவராக ஐயா ஷரீப் அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். போராட்ட களம், அவருடைய போராட்ட களத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் போராட்டமானாலும் அதற்காக முன்னின்று போராடுவார். காவிரி உரிமைக்கான போராட்டம் என்று சொன்னாலும் அதற்கான உரிமை களத்தில் முன்னின்று நிற்பார். தமிழீழ விடுதலைக்கான போராட்டமாக இருந்தாலும் அதில் முன்னின்று நிற்பவர். இப்படி ஒட்டுமொத்த ஒரு அனைத்து சமூக மக்களுடைய விடுதலை நேசிக்கக்கூடிய, உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு போராளியாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்துகிறார் என்று சொன்னால், இந்த அவையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல், பழனி பாபா அவர்கள் சொன்ன அந்த அரசியல், அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறார் ஐயா பழனி பாபா அவர்கள். அவர் இந்த காலகட்டத்திற்கு மிக பொருத்தமான தலைவராக இருக்கிறார். தோழர்களை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டிவிட்டார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அவர்களுடைய திட்டமிடல் என்பது வெகு நாட்களுக்கு முன்பாகவே இந்த நாடு சுதந்திரம் அடைகின்ற அந்த தருவாயில் இருந்து இந்த நாட்டை எப்படியாவது இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும் என்று துடித்தார்கள். ஆனால் மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள், நேரு போன்ற தலைவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த நாடு எந்த சூழ்நிலையிலும் மதச்சார்பற்ற நாடாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனுடைய விளைவுதான் இங்கே மதச்சார்பற்ற நாடு என்கிற ஒரு நாடை இந்திய தேசம் இங்கே ஏற்றுக்கொண்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும், சோம்நாத் கோவில் மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த கோவிலை கட்டுகின்ற பணியில் ஈடுபடுகின்ற தருவாயில் அந்த கோயிலை கட்டுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக சர்தார் வல்லபாய் படேலை ஏன் இந்துத்துவ சக்திகள் தூக்கி பிடிக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நேரு அதில் உடன்படவில்லை. அவர் மாற்று கருத்தை தெரிவிக்கிறார். இரண்டு பேருக்கும் பொதுவாக இது குறித்து நாம் மகாத்மா காந்தியிடம் கருத்தை கேட்க வேண்டும் என்று செல்லுகின்ற பட்சத்தில் மகாத்மா காந்தி சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் கோவிலுக்காக இந்த அரசாங்கம் ஒரு நயா பைசாவை கூட நீங்கள் செலவிடக்கூடாது. இந்த தேசம் இந்துக்களுடைய தேசம் அல்ல, இந்த தேசம் மதச்சார்பற்ற தேசம். எந்த சூழ்நிலையிலும் கோயிலுக்காக அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளோ அரசாங்கத்துடைய நிதியோ ஒருபோதும் செலவிடக்கூடாது என்று அன்றைக்கு காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதனுடைய விளைவாக தான் அந்த கோயில் அரசாங்கத்துடைய நிதி பெறாமலேயே யார் கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் கட்டிக்கொள்ளட்டும், ஆனால் நாம் ஒருபோதும் அதற்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று அன்றைக்கு காந்தி அவர்கள் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு அரசாங்கமே கோவிலை கட்டி, ஒரு அரசாங்கமே முன்னிலை வகித்து தலைமை வகித்து, ஒரு அரசாங்கத்துடைய பிரதமரே இன்றைக்கு அங்கே செல்கிறார். அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் அங்கே காந்தி அவர்களும் நேரு அவர்களும் சொல்கிறார்கள், நீங்கள் அங்கு செல்வதை எங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் போகக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் அதையும் மீறி சில காங்கிரஸ் கட்சியிலும் அந்த இந்து மனப்பான்மை உள்ள தலைவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அதனுடைய விளைவாக தான் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மீண்டும் அதை சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆக ஒரு கோயில் என்பது எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். இன்றைக்கு அப்படி ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இது ஏதோ ஒரு 2 மாதங்களிலேயோ ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளிலேயோ நிகழ்த்தப்பட்ட ஒரு வரலாறு அல்ல.
அவர்கள் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முதலில் கைப்பற்றியது நீதித்துறையை. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாரே, உச்ச நீதிமன்றம் தான் அதிகபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றமாக இல்லை, அதை உச்ச குடிமைகளுடைய நீதிமன்றமாக இருக்குது என்று தந்தை பெரியார் சொன்னாரே. அப்படி உச்ச குடிமைகள் எல்லாம் நீதிபதிகளாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் அதில் சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட 89% உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பார்ப்பனர்களாக தான் இருக்கிறார்கள். ஆகவே நீதித்துறையை கையில் எடுத்தார்கள். எல்.கே. அத்வானி கன்னியாகுமரியிலிருந்து ரத யாத்திரை சென்றார். பாபர் மசூதியை இடிப்பதற்காக நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து அந்த பாபர் மசூதியை இடித்தார்கள். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நினைவிருக்கிறது, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்களாக கோயிலை கட்ட மாட்டோம், நாங்கள் சட்டப்படி இந்த கோயிலை கட்டுவோம், சட்டப்பூர்வமாக ராமர் கோயிலை கட்டுவதற்கான அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். நீதித்துறை அதற்கு உடந்தையாக இருந்தது. நீதித்துறை இன்றைக்கு ராமருக்கு சொந்தமான இடமே இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்கு இல்லை, எந்த ஆவணங்களுமே இல்லை. ஆனால் ராமருக்கு மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆகவே அயோத்தியிலே நாங்கள் ராமர் கோயிலுக்கான இடத்தை கொடுக்கிறோம் என்று நீதித்துறை சொல்லுகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு கூட நான் வரும்போது பழனியில் இருக்கின்ற அருந்ததியர் சமூக மக்கள், அவர்களுக்கு ஒரு மடம் இருக்கிறது. பழனி முருகன் கோவிலை சுற்றி எல்லா சமுதாயத்திற்கும் மடங்கள் இருக்கிறது. இங்கே செட்டியார் மடம் இருக்கிறது, நாடார் மடம் இருக்கிறது, தேவேந்திர குல வேளாளர் மடம் இருக்கிறது, ஆதி திராவிடர் மடம் இருக்கிறது, அதுபோல சக்கிலியர் மடம் இருக்கிறது. ஆனால் அதை பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். நீங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டியதானே என்று கேட்டால், நீதிமன்றம் சென்றால் என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடம் என்று கேட்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு மடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆதாரம் கேட்கிறது நீதிமன்றம். ஆனால் ஒரு பாபர் மசூதியை இடித்து தள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கின்ற அந்த செயலுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீதித்துறை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். நாடு முழுவதும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அதன் பிறகுதான் அரசியல் அதிகாரம் என்கிற அந்த அதிகாரத்திற்கு இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் வந்துவிட்டதுடைய அடிப்படையில் தன்னுடைய அத்துணை அதிகாரங்களையும் பயன்படுத்தி ஒரு ராமர் கோயிலை கட்டுகிறார்கள். தோழர்களே, பெரியோர்களே, நாம் RSS சங் பரிவார அமைப்புகளுடைய இந்த வேலை என்பது மிகப்பெரிய ஒரு திட்டமிடலான ஒரு வேலை. அந்த வேலையை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோமே, இப்படிப்பட்ட கொள்கை பூர்வமாக ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படியான ஒரு அவசியத்தை இன்றைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுக்கிறது என்று சொன்னால், உண்மையாகவே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி என்கிற அந்த உரிமை போராளியை ஐயா ஷரீப் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் தோழர்களே. ஏனென்று சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளோ, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய உரிமைகளோ தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையை தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 பேருக்கான அநீதியை 3% பார்ப்பன கூட்டம் மேலே இருந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த பார்ப்பனர்களை விரட்டி அடிப்பதற்கான, அந்த அதிகாரத்தை விரட்டி அடிப்பதற்கான ஒரு திட்டமிடலை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டத்தை நான் பார்க்கிறோம். ஒரு வரலாற்றை எடுத்து சொல்லுகின்ற பொதுக்கூட்டம். எந்த சமூகம் வரலாற்றை படிக்க தொடங்குகிறதோ, வரலாற்றை எழுத தொடங்குகிறதோ, அன்றையிலிருந்து அவர்களுக்கான விடுதலை பயணம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இங்கே நம்முடைய பழனி பாபா அவர்களை மட்டுமல்ல, எத்தனையோ போராளிகள் எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள், அவரை இறக்கும் போதெல்லாம் அவரை பற்றி பேசுறதுக்கே பயப்படுவாங்க என்று சொல்லி. மிகச்சிறந்த போராளிகளை, ஏன் நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுவதற்கே இந்த அரசாங்கம் தடை விதிக்கவில்லையா? அவர் கொடூரமாக இந்த மண்ணிலே அவருக்கு ஏற்பட்ட நிலைமையை எடுத்து சொல்வதற்கு கூட இடம் இருந்ததா? ஆக மாபெரும் தலைவர்களை சேகுவராவில் தொடங்கி எத்தனையோ போராளிகளை பற்றி பேசுவதற்கு தடைகள் இருந்தது.
அதே போலதான் பழனி பாபா அவர்களை பற்றி பேசுவதற்கும் தடை இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரலாறு திரும்பிவிட்டது. பழனி பாபாவுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எழுந்து விட்டார்கள். பழனி பாபாவுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது என்று சொல்லக்கூடிய அந்த எழுச்சி மிக்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் தோழர்களே. ஒரு அரசியல் ரீதியான ஒருங்கிணைப்பை, தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு மிகப்பெரிய கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய போராளியாக ஐயா ஷெரீப் அவர்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வழியிலே, அவருடைய வழிகாட்டுதலில் நிச்சயமாக இந்த ஒற்றுமை மேலும் சாத்தியப்படும். இங்க இருக்கின்ற அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், மார்க்சியவாதிகள், தமிழ் தேசியவாதிகள் ஒன்றிணைந்து நாம் இன்றைக்கு ஐயா பழனி பாபா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நிச்சயமாக அவருடைய வரலாறு பாடமாக அமையும் எதிர்கால தலைமுறைக்கு என்று கூறி, இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இந்த பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவனர் அன்பிற்கினிய சகோதரர் ஜக்கையன் அவர்களுக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் KM ஷெரீப் அவர்கள் சிறப்பு செய்த தருணம். முடங்கி கிடந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பிய ஒரு மாவீரன் அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களின் 27ஆம்